மூட்டு வலி அதிகமாக இருக்குது, முட்டியில் அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு ஜாயின்ஸ்லேயும் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான முத்ரா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வலது கையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மோதிர விரலையும் உங்களுடைய கட்டை விரலையும் சேர்த்துக்கோங்க. இடது கையில் உங்களுடைய நடு விரல் இருக்கு இல்லையா, நடு விரலையும் உங்களுடைய கட்டை விரலையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு பேர் பிருத்திவி முத்ரான்னு பேர், இதுக்கு பேர் ஆகாய முத்ரைன்னு பேர். இந்த 2 முத்ரையும் உங்களுடைய மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு. இதை எப்பப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பண்ணலாம், 11 மணி அந்த நேரத்தில் பண்ணலாம், 4 மணிக்கு பண்ணலாம், இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம். இதை தொடர்ந்து எவ்வளவு நாழி பண்ணலான்னு பார்த்தா, இதை தொடர்ந்து 21 நிமிஷம் பண்ணணும். 21 நிமிஷம், அப்படி 21 நிமிஷம் உங்களால் கண்டினியூஸாக உட்கார முடியலன்னா 18 நிமிஷம் உட்காருங்க. அப்படி முடியலை அப்படின்னா 9 நிமிஷம் உட்காருங்க. அதுவும் முடியலன்னா 6 நிமிஷம், அதுவும் இல்லை 3 நிமிஷம். அப்போ 3, 6, 18, 21 இந்த எண்ணிக்கையில் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்க. அப்போ எளிமையாக பண்ணணும்னா 3 நிமிஷம் பண்ணலாம். இந்த முத்திரை பண்ணும்பொழுது நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டோ அல்லது வேற எதையாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டோ இல்லை ஏதாவது மொபைல் பார்த்துக்கிட்டோ பண்ணக்கூடாது. இந்த முத்திரைகள் பண்ணும்பொழுது உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய மூட்டு வலியில் அதனுடைய மனசை செலுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கை இருக்கு இல்லையா, ஸோ இந்த மோதிர விரலுக்கும் இந்த கட்டை விரல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடு விரல், இந்த கட்டை விரல். ஸோ பிருத்திவி முத்ரா, ஆகாய முத்ரா, இந்த 2 முத்திரைகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய உள்ளங்கை உங்களை பார்த்து இருக்கணும். ஸோ கீழே தரையில் உட்காந்துக்கலாம், தரையில் ஒரு விரிப்பு போட்டு அது மேலே உட்காந்துக்கங்க. அப்படி இல்லைன்னா சோஃபாவில் உட்காந்துக்கங்க. உங்களால் 2 கால்களையும் மடித்து வச்சு உட்காந்துக்க முடியும் அப்படின்னா கால்களை மடித்து வச்சுக்கிட்டு சம்மணம் போட்டு உட்காரலாம். இல்லை என்னால் அப்படி பண்ண முடியல அப்படின்னா காலை தொங்க போட்டுக்கலாம். காலை தொங்க போடாமல் ஒரு ஸ்டூல் மேலே காலை வச்சுக்கோங்க. உங்களுடைய தொடை மேலே உங்களுடைய உள்ளங்கைகள் உங்களை பார்த்துட்டு இருக்கணும், இப்படி திருப்பக்கூடாது, நேராக இருக்கணும்.